அன்பார்ந்த தமிழர்களே, வருகின்ற ஜூன் மாதம் 6, 7 தேதிகளிலே இடப்படுகொலை புரிந்த ராஜபக்சே பிரித்தானியாவிற்கு வரும்பொழுது நாம் நமது எதிர்ப்பை மிக கடுமையாக பதிவு செய்கிறோம். அதன் அர்த்தம் என்னவென்றால், ராஜபக்சேவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு என்பதாக மட்டும் அல்ல, இது சர்வதேச சமூகம் ஒரு குற்றவாளியை தண்டிக்க மறந்ததும் மறுத்துக் கொண்டிருப்பதை எதிர்ப்பதற்குமான ஒரு எதிர்ப்பாகத்தான் இந்த எதிர்ப்பு நிகழ்வு என்பது நிகழ வேண்டும். ஒரு படுகொலையாளன், ஒரு கொலை குற்றவாளி, ஒரு இனப்படுகொலையை செய்து முடித்தவன், ஒரு போர்க்குற்றத்திலே பங்கெடுத்தவன் எப்படி ஒரு அரசு விருந்தினராக சர்வதேசம் எங்குமே சென்று கொண்டிருக்க முடிகிறது என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். தெற்கு சூடானிலே நடந்த படுகொலைக்காக அங்கே இருக்கக்கூடிய பஷீர் தண்டிக்கப்பட்டதைப் போல, அவர் ஒரு போர் குற்றவாளி அறிவிக்கப்பட்ட தேடப்படக்கூடிய குற்றவாளி அறிவிக்கப்பட்டதைப் போல ராஜபக்சேவும் அவனது அரசு அதிகாரிகளுமே அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை அவர்கள் மீது இந்த சர்வதேசம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும், காமன்வெல்த்திலே இருந்து இலங்கை என்பது அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்பதாகவும், தமிழீழத்திற்கான ஒரு ஐநாவினுடைய பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரியும் சர்வதேச அளவிலே ஒரு பொது விசாரணையை, ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணையை தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலைக்காக அங்கே நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நமது போராட்டமானது மையம் கொள்ள வேண்டும். இது லண்டனிலும் பிரித்தானியாவிலும் நடக்கும் பொழுது சர்வதேசம் இதை உற்று நோக்கும், சர்வதேசத்தில் உள்ள ஊடகங்கள் இதை கவனிக்கும், இது கணக்கில் எடுத்துக்கொள்ளும். ஆக இந்த போராட்டம் என்பது ராஜபக்சேவை எதிர்த்த ஒரு போராட்டம் என்பது மட்டுமல்ல, பிரித்தானியாவிற்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய போராட்டம் என்பது மட்டுமல்ல, சர்வதேச சமூகம் தொடர்ச்சியாக சர்வதேச நீதியை தமிழர்களுக்கு வழங்க மறுத்து வருகிறதை நாம் உடைத்தெறிவதற்காக செய்யக்கூடிய போராட்டமாக அமையும். அந்த வகையிலே தமிழர்கள் நாம் ஒன்று திரள வேண்டும், அதற்கான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். பெரும் திரளாக நமது நேரத்திலே, வருடத்தினுடைய நேரத்திலே தமிழீழ விடுதலைக்காக செலவழித்து அங்கே பெரும் திரளாக கூடி நின்று அந்த கொடுங்கோலனை விரட்டி அடிக்க நாம் அனைவருமே ஒன்று திரள வேண்டும் என்று மேற்பகல் இயக்கத்தின் சார்பாக நான் உங்களை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.